ஏன் ஒருவர் எப்போதும் உங்கள் மனதில் இருக்கிறார்? ஏன் இது நடக்கிறது? ஏன் நீங்கள் இந்த நபரை பற்றி எப்போதும் நினைக்கிறீர்கள்? ஒருவர் எப்பொழுதும் உங்கள் மனதில் இருப்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. நீங்கள் அவர்களுடன் உணர்ச்சிபூர்வமாக இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரை பற்றி அதிகமாக சிந்திப்பதால் நீங்கள் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நபர் உங்களில் வலுவான உணர்ச்சிபூர்வமான பதிலை உருவாக்குகிறார். சில விதமான நெருக்கங்கள் நமக்கு ஆரோக்கியமான உறவை தருகின்றது. அதிகப்படியான நெருக்கங்கள் நமக்கு துன்பத்தையே தருகின்றது. எனவே நீங்கள் இழக்க பயப்படும் அனைத்தையும் விட்டுவிட உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை பற்றி நினைக்கிறார்களா? ஆம், அவர்கள் உங்களை பற்றி நினைக்கிறார்கள். யாராவது உங்கள் மனதில் இருக்கும்போது அவர்கள் உங்களை பற்றி வலுவாக நினைக்கிறார்கள் என்று அர்த்தம். உங்கள் மனம் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் நல்லதை நினைத்தால் நல்லதையே ஈர்க்கிறீர்கள். நீங்கள் பிரச்சனைகளை நினைத்தால் மேலும் பிரச்சனைகளை ஈர்க்கிறீர்கள். இதேபோல் யாராவது உங்களை பற்றி சிந்திக்கும் போது உங்கள் மனதில் அந்த நபரை நீங்கள் உணர்கிறீர்கள். எனவே எப்போதும் நல்ல எண்ணங்களை வளர்த்து நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் இருங்கள். நாம் நினைப்பது நமக்கு கிடைக்கும்.